ஹேர் ஃபால்க்குன்னு வராங்கனாக்கா ஐ வில் பி இன்க்ளூடிங் சன்ஃப்ளவர் சீட் இல்லை பம்கின் சீட். நீங்கள் இட்லி எடுத்துக்கலாம், தோசை எடுத்துக்கலாம், எல்லாமே ஃபைன் ஆப்ஷன்ஸ். குவான்டிட்டி மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். லைக் இட்லினா ஒரு உங்கள் ஹைட் அண்ட் வெயிட் பேஸ் பண்ணி இல்லை உங்கள் கேலரி ரிக்குவயர்மெண்ட் அதெல்லாம் நீங்கள் நியூட்ரிஷனிஸ்ட் கிட்ட வந்தால் தான் தெரியும். சிலர் வந்துட்டு ஓவர் வெயிட் இருக்கீங்கன்னா லைக் ஸ்டிக் டு 3 இட்லிஸ். இப்போ லன்ச் பார்த்தீங்கன்னாக்கா ரைஸ் இன்க்ளூட் பண்ணுறீங்கன்னா ஓகே ஃபைன். ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக ப்ரௌன் ரைஸ் ட்ரை பண்ணலாம். ப்ரௌன் ரைஸ் வந்து கார்போஹைட்ரேட் சோர்ஸ். ஸோ ப்ரோட்டீனுக்கு வந்துட்டு நீங்கள் தால், சுண்டல் குழம்பு இல்லைனா காராமணி குழம்பு. நான்வெஜ் சோர்ஸ் இஸ் ஆல்சோ ஃபைன். ஃபிஷ் கறி இல்லைனா சிக்கன் கறி, எக் கறி, அது மாதிரி. கூடவே வந்துட்டு ஏதாவது ஒரு வெஜிடபிள் பொரியல். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க, நியூ மாம்ஸாக இருக்காங்க, அவங்க பாடியில் வந்துட்டு நிறைய சைக்கிள் சேஞ்சஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அவங்க ஹெல்த்தியாக ஸ்ட்ராங்காக இருக்க எந்த மாதிரியான ஃபுட் ஹேபிட்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும்? நியூ மதர்ஸ் வந்துட்டு தே ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் அவங்க எடுக்கிற ஃபுட் ஐட்டம்ஸில். பிகாஸ் அவங்க தே ஆர் கோயிங் டு பி ஃபீடிங் த பேபி. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி அவங்க நியூட்ரியன்ஸ் எடுத்துக்கணும். பேலன்ஸ்ட் மீல் கண்டிப்பாக இருக்கணும். அது தவிர்த்து அவங்க வந்து எக்ஸ்ட்ரா எடுக்க வேண்டியது வந்து ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லுங்கள் மேம். காலையில் எழுந்த உடனே ஹாவ் அ கிளாஸ் ஆஃப் லெமன் வாட்டர். அது கூடவே ஒரு 5 பாதாம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா ஃப்ரூட்ஸ் வந்து பெட்டர் டு அவாய்ட் ஆஃப்டர் 6 o'clock. 4:30, 5 அதுக்குள்ளே ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா ஈவினிங் ஒரு 6:30 or 7க்கு வந்து எனி சுண்டல் இல்லைனா ஈவன் சம் கார்ன் இல்லை பாப்கார்ன் ஆட் பண்ணுறீங்கன்னா அதில் பட்டர் அண்ட் சால்ட் கம்மி பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க, தின்னாக இருப்பாங்க, பட் ஆனால் நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்துட்டு வெயிட் அதிகம் பண்ணணுன்னா எந்த மாதிரியான டயட்டை வந்து ஃபாலோ பண்ணணும்? இப்போது வெயிட் கெயின் வந்துட்டு ஆஸ் டிஃபிகல்ட் ஆஸ் வெயிட் லாஸ். இப்போ வெயிட் லாஸ்க்கு ஒருத்தவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ அதே சேம் அளவு கஷ்டம் ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட டயட்டிஷியன் ஷைனி மேத்யூ இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட டயட்டை பற்றியும் ஹெல்த் மெயின்டெனன்ஸை பற்றியும் நமக்கு இருக்க நிறைய டவுட்ஸை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க ஷோக்குள்ளே போகலாம். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? ஹாய், நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ ஓகே, இன்றைக்கி வந்துட்டு எங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் வந்து உங்ககிட்ட கேட்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, வெயிட் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் வந்து பண்ணுறாங்க. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எந்தெந்த மாதிரியான டயட்ஸை ஃபாலோ பண்ணணும்? வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு ஆல்வேஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு ஹெல்தி நியூட்ரிஷன் பிளான் ஃபாலோ பண்ணுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ ஹெல்தி நியூட்ரிஷன் பிளான்னு சொன்னாக்கா இன்க்ளூட் பண்ணுற மெயின் மீல்ஸ்னால் லைக் அந்த பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் அண்ட் டின்னர். இதில் வந்து கண்டிப்பாக 5 திங்ஸ் இருக்கணும். ஸோ 5 திங்ஸ்னால் ஒரு கார்போஹைட்ரேட் சோர்ஸ் இருக்கணும், ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ் இருக்கணும், வைட்டமின்ஸ் இருக்கணும், சாலட் அண்ட் கர்ட். இந்த 5மே இருந்தால் தான் அந்த மீல் வந்து பேலன்ஸ்டு மீல்னு சொல்ல முடியும். ரீசன் ஏன்னாக்கா நம்ம வந்துட்டு எல்லாத்தோட பெனிஃபிட்டும் நம்மளுக்கு வரணும். அந்த மாதிரி இருந்தால் தான் இட் இஸ் குட். அனதர் திங் வந்துட்டு வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுறோம் அப்படின்ட்டு வந்துட்டு நிறைய சாப்பிடாமல் இருக்கிறது இல்லை ஏதாவது மீல் ஸ்கிப் பண்ணுறது அதெல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணணும். ரீசன் ஏன்னாக்கா அட்லீஸ்ட் 6 to 8 மீல்ஸ் இன் அ டே நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து ஹெல்தி வெயிட் லாஸ் உங்களுக்கு பார்க்க முடியும். ஸோ ஹெல்தி வெயிட் லாஸ் சொல்கிறேன். ஹெல்தி வெயிட் லாஸ்லாம் என்னன்னா, இப்போ நம்ம உடம்புல வந்து ஃபேட் வெயிட் இருக்குது, மசில் வெயிட் இருக்குது, வாட்டர் வெயிட், போன் வெயிட், இந்த வெயிட் எல்லாம் இருக்குது. ஸோ நம்ம டார்கெட் வந்துட்டு ஃபேட் வெயிட் ரெடியூஸ் பண்ணுறது தான் இருக்கணும். ஸோ ஃபேட் வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்த்தியாக நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் ஃபேட் கம்மியாயிட்டு மசில் மாஸ் மெயின்டைன் பண்ண முடியும். இல்லைனா நீங்கள் வேறு ஏதாச்சும் டயட் ஏதாவது ட்ரை பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா தட் வில் நாட் பி ஃபேட் வெயிட். ஸோ அதில் லூஸ் ஆகிறது வந்து இட் கேன் பி இதர் வாட்டர் ஆர் மசில். இது ரெண்டும் போனாக்கா தட் இஸ் நாட் அ ஹெல்தி வெயிட் லாஸ். ஸோ வாட்டர் வெயிட் போனாலும் அது திரும்பி யூ வில் கெயின் இட் பேக். மசில் வெயிட் வந்துட்டு மசில் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த பாடி. ஸோ அதை வந்து நம்ம லூஸ் பண்ணக்கூடாது. ஸோ தட்ஸ் லைக் த குட் வெயிட். ஸோ குட் வெயிட்டை லூஸ் பண்ணாமல் பேட் வெயிட் மட்டும் லூஸ் பண்ண டார்கெட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 6 to 8 மீல்ஸ் இன் அ டே எடுத்துக்கணும். ஸோ 3 மெயின் மீல்ஸ் அண்ட் இன் பிட்வீன் ஸ்நாக்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் என்ஷூர் தட் நல்லா தண்ணி குடிக்கணும். தண்ணி தானே அப்படின்ட்டு அதுவும் விட்டுறக்கூடாது. நிறைய வாட்டர் எடுத்துக்கணும். எனி ஹெல்த் ரிலேட்டட் சிம்டம்ஸ் ஆர் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருந்ததுன்னா அதையும் கரெக்ட் பண்ணுறதுக்கு சூப்பர் ஃபுட்ஸ்னு இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ தட் எவ்ரி ஆஸ்பெக்ட் இஸ் கவர்ட். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது எல்லா ஆஸ்பெக்டும் கவர் ஆகிட்டு யூ வில் லூஸ் த வெயிட். ஸோ இதுதான் ஹெல்தி வெயிட் லாஸ்னு சொல்லுவோம். நீங்கள் சூப்பர் ஃபுட்ஸ் எல்லாம் சொன்னீங்க. ஸோ அப்படின்னா அது என்ன மாதிரியான ஃபுட்டு ஹேபிட்ஸ் எடுத்துக்கணும்? ஓகே, சூப்பர் ஃபுட்ஸ் அப்படின்னாக்கா வந்துட்டு அது வந்துட்டு ஒரு
சர்டன் ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கும். அது வந்து இப்போது ஒருத்தவங்களுக்கு வந்து இப்போது என்கிட்ட யாராவது வந்துட்டு ஹேர் ஃபால் இருக்குது, இல்லை ஹெட்ஏக்ஸ் கண்டினியூஸாக இருக்கும், இல்லை எனக்கு ஃபுட் டைஜஸ்ட் ஆகலை, இந்த மாதிரிலாம் சிம்டம்ஸோடு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த சிம்டம்ஸ் எல்லாம் கம்மி பண்ணுறதுக்கு சர்டன் ஃபுட் ஐட்டம்ஸ் இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபுட் லைக் இப்போது ஹேர் ஃபால்க்குன்னு வராங்கனாக்கா ஐ வில் பி இன்க்ளூடிங் சன்ஃப்ளவர் சீட் இல்லை பம்கின் சீட் அந்த மாதிரி இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபுட் ஐட்டமை வந்து வீக்லி 3 to 5 டைம்ஸ் அவங்க எடுத்துக்கணும். அப்போ தான் அது சூப்பர் ஃபுட் ஆகும். ஸோ அதை அவங்க ரெகுலர் பேசிஸில் எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா தான் அந்த ஹேர் ஃபாலும் கம்மியாகும். சரிங்களா? ஸோ எனி பர்டிகுலர் ஃபுட் ஒரு சிம்டம்காக அதை நீங்கள் இன்க்ளூட் பண்ணுறீங்க, பட் இட் ஷுட் பி தேர் இன் யோர் வீக்லி பிளான் லைக் 3 to 5 டைம்ஸ் இன் அ வீக். வாரத்தில் ஒரு வாட்டி மட்டும் எடுத்துகிட்டு சூப்பர் ஃபுட்னு அது சொல்ல முடியாது. ஸோ 3 to 5 டைம்ஸ் இல்லை எவ்ரிடே இருக்கணும் அது உங்களோட பிளேட்டில். அப்போ தான் அது சூப்பர் ஃபுட். இப்போ மீல்ஸ்ன்னு வந்து சொன்னீங்க. ஸோ மீல்ஸ் வந்துட்டு எந்த மாதிரி ஹேபிட்டில் நம்ம எடுத்துக்கணும்? இப்போது பிரேக்ஃபாஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இப்போ சவுத் இண்டியனில் வந்து வி கோ ஃபார் இட்லி, தோசை, உப்மா, பொங்கல். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஃபைன். நீங்கள் இட்லி எடுத்துக்கலாம், தோசை எடுத்துக்கலாம், எல்லாமே ஃபைன் ஆப்ஷன்ஸ். பட் என்னன்னா குவான்டிட்டி மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். லைக் இட்லினா ஒரு உங்கள் ஹைட் அண்ட் வெயிட் பேஸ் பண்ணி இல்லை உங்கள் கேலரி ரிக்குவயர்மெண்ட் அதெல்லாம் நீங்கள் நியூட்ரிஷனிஸ்ட் கிட்ட வந்தால் தான் தெரியும். பட் அப்ராக்சிமேட்லி நான் ஒரு வேல்யூ சொல்கிறேன். இப்போது சிலர் வந்துட்டு ஒவ்வொரு வெயிட் இருக்கீங்கன்னா லைக் ஸ்டிக் டு 3 இட்லிஸ், டோன்ட் கோ மோர் தென் 4 இட்லிஸ் அந்த மாதிரி. கூடவே ஒரு சாம்பார் எடுத்துக்கலாம். சட்னி எடுக்கிறீங்கன்னா எப்போவுமே கோகனட் சட்னி அந்த மாதிரி வேணாம். லைக் கோ ஃபார் மின்ட் சட்னி இல்லை கொரியாண்டர் சட்னி, டொமேட்டோ ஆனியன் சட்னி அந்த மாதிரி ஹெல்தி ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் குட். அண்ட் இப்போ லன்ச் பார்த்தீங்கன்னாக்கா ரைஸ் இன்க்ளூட் பண்ணுறீங்கன்னா ஓகே ஃபைன். ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக ப்ரௌன் ரைஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ ப்ரௌன் ரைஸ் வந்து கார்போஹைட்ரேட் சோர்ஸ். ஸோ ப்ரோட்டீனுக்கு வந்துட்டு நீங்கள் தால் இல்லைனா ஏதாச்சும் சுண்டல் குழம்பு இல்லைனா காராமணி குழம்பு ஆர் ஈவன் நான்வெஜ் சோர்ஸ் இஸ் ஆல்சோ ஃபைன். ஃபிஷ் கறி இல்லைனா சிக்கன் கறி, எக் கறி அது மாதிரி. கூடவே வந்துட்டு ஏதாவது ஒரு வெஜிடபிள் பொரியல், கூடவே சாலட் அண்ட் கர்ட். சாலட் வந்துட்டு ஏதாவது ரா வெஜிடபிள் ஸ்லைசஸ் லைக் குக்கும்பர் ஸ்லைசஸ் ஆர் கேரட் ஸ்லைசஸ். அண்ட் கர்டு எதுக்கு சொல்கிறோன்னா கர்டில் வந்துட்டு குட் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் இருக்குது. ஸோ அது வந்துட்டு கட் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணும். கட் இஸ் நத்திங் பட் யுவர் ஸ்டமக் அண்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஸோ அங்கே வந்துட்டு குட் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் இருந்தால் தான் டைஜஷன், கட் ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாம் எதுவும் வராது. லைக் டைஜஷன் இஷ்யூஸ், கான்ஸ்டிபேஷன், எனிதிங் டு டூ வித் யுவர் ஸ்டமக் ஆர் த இன்டெஸ்டைன், அதுக்கு வந்து குட் மைக்ரோ ஆர்கனிசம் தேவை. ஸோ அது கர்ட் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது நல்லது. ஸோ இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் பெட்டர் அப்சார்ப்ஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ் பெட்டர் அப்சார்ப் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆல்சோ உங்கள் இம்யூனிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணிடும். டின்னர் வந்துட்டு இட்ஸ் ஆல்சோ சேம் லன்ச் மாதிரியே தான். நீங்கள் வந்துட்டு அதே சேம் 5 திங்ஸ் இருக்கணும். ஸோ நீங்கள் சப்பாத்தி இல்லை தோசை, இட்லி, டிஃபன் ஐட்டம்ஸ் ஆப்ட் பண்ணாலும் பரவாயில்ல, இல்லை ரைஸ் ஆப்ட் பண்ணாலும் பரவாயில்ல. பட் ரைஸ்னால் ப்ரௌன் ரைஸ்னால் பெட்டர் வென் கம்பேர்ட் டு ஒயிட் ரைஸ். சரிங்களா? ஸோ நைட் அகேன் இப்போது இட்லி எடுத்துக்கிறீங்கன்னா இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ரைஸ் அண்ட் அதில் கொஞ்சம் இந்த உரத் தால் இருக்குது. அது கூடவே நீங்கள் சாம்பார் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். சாம்பாரில் கொஞ்சம் வெஜிடபிள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா அந்த பொரியல் ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ அதே மாதிரி பண்ணிவிட்டு கூட சாலட் அண்ட் கர்ட். நைட்லேயும் சாலட் அண்ட் கர்ட் எடுத்துக்கிறது இஸ் பெட்டர். இல்லை நைட்டில் எனக்கு கர்ட் சாப்பிட்டா கோல்டு வந்துடும் அந்த மாதிரின்னு நீங்கள் இருக்குன்னா கோல்டு வந்தால் மட்டுமே நீங்கள் கர்ட் அவாய்ட் பண்ணுங்கள். இல்லைனா கர்ட் சாப்பிட்டா கோல்டு வரோம்லாம் தெர் இஸ் நத்திங் லைக் தட். சரிங்களா? ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். salad again ensure to have either cucumber slices இல்லை carrot slices இல்லை capsicum இல்லை ஈவன் பீட்ரூட் எது உங்களுக்கு ஓகேவோ அது மாதிரி யூ கேன் ஆப்ட் ஃபார் இட். அண்ட் பொதுவாக இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் இது வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணதே இல்லை, நான் இது வரைக்கும் எந்த டயட்டும் ஃபாலோ பண்ணது இல்லை, நார்மலாக வீட்டில் இருக்கிறது நான் சமைச்சு சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படி வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த மாதிரியான வீட்டில் இருக்கும்போது எந்த மாதிரியான ஃபுட்ஸை வந்து எடுத்துக்கலாம்? ஒர்க் அவுட் பண்ணாமல் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எஸ் பாசிபிள். பிகாஸ் இப்போ ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னாக்கா டயட் 80% ஒர்க் அவுட் 20% இஸ் ரிக்வயர்டு. ஸோ மேஜர் வந்து டயட்டில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வீட்டிலேருந்து சாப்பிடணுன்ற போது நான் சொன்ன அந்த 6 to 8 மீல்ஸ் அண்ட் ஆல்சோ கூடவே வந்துட்டு எந்த ஆப்ஷன் எடுத்தாலுமே ஹெல்த்தி ஆப்ஷனாக சூஸ் பண்ணாக்கா இட் இஸ் பெட்டர். அண்ட் இப்போ நம்ம முன்னோர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பழம் எல்லாம் சாப்பிட்டுட்டு நல்ல ஹெல்த்தியாக இருந்தாங்க. ரொம்ப ஏஜ் ஆகிட்டாலும் அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக இருந்தாங்க. பட் இப்போ இருக்கவங்க பொல்யூஷன்னாலேயோ இல்லை இப்போ இருக்க சுற்றுச்சூழல்னாலையோ என்ன பிரச்சனைன்னு தெரியல, ரொம்ப சின்ன வயசுலேயே அவங்களுக்கு நிறைய நோயெல்லாம் பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதுக்கு என்ன ரீசன், எந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் வந்து ரெகுலர் லைஃப்பில் நம்ம பண்ணுறோம் ஃபுட் எடுத்துக்கிறதுல? ஓகே, ஸோ குட் கொஸ்டின்.
இது ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போது நம்ம முன்னோர்கள் வந்துட்டு இருந்த டைமில் அவங்க ஹெல்த்தியாக சாப்பிட்டாங்க, அதுக்கேற்ற மாதிரி வேலையும் செஞ்சாங்க. ஓகேவா? இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போனோன்னா நடந்து போவாங்க, இல்லைன்னா சைக்கிளில் போவாங்க. இப்போ வந்துட்டு நம்ம 2 வீலரில் போகிறோம், இல்லை காரில் போகிறோம். ஸோ ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்குது. ஸோ அது ஒன்று. இன்னொன்று, அவங்க யூஸ் பண்ண வெஜிடபிள்ஸ் அதோட குவாலிட்டி கூட பெட்டராக இருந்தது. லைக் அதில் யூஸ் பண்ண அந்த பெஸ்டிசைட்ஸ் அதெல்லாம் கம்மியாக இருந்திருக்கும். என்வாயன்மெண்டல் பொல்யூஷனும் வென் கம்பேர்ட் டு இப்போ இருக்கிற ஸ்டேஜ்க்கு முன்னாடி நல்லாவும் இருந்திருக்கும். வெஜிடபிள்ஸ் வாங்கணுன்னாலும் இல்லை மார்க்கெட் போனோனாலும் அவங்க நல்லா நடந்து போய் வாங்கிட்டு வருவாங்க. இப்போ வந்து எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்குது. சூப்பர் மார்க்கெட் போனாக்கா அங்கேயே வெஜிடபிள்ஸ் இருக்குது, அங்கேயே க்ராசரி எல்லாமே இருக்குது. ஸோ அதுதான் அது மாதிரி இருக்கும். ப்ளஸ் அவங்க வந்துட்டு அவங்க ஸ்லீப் அதெல்லாம் வந்துட்டு இட் வுட் ஹவ் பின் பெட்டர். இப்போ இருக்கிறவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் லைஃப் லீட் பண்ணுறாங்க. ஸ்லீப் பேட்டர்ன் ஒழுங்காக இருக்காது. ஸோ நைட்டு தூங்க மாட்டாங்க, நைட்டெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க, நைட் ஷிஃப்ட்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்லீப் ஆல்சோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒழுங்கான தூக்கம் இல்லை, ஒழுங்கான டயட் ஃபாலோ பண்ணலைன்னா கூட அது கூட இட் கேன் பி அ ரீசன். ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு இப்போ எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம், லைக் எல்லாருமே சொல்கிறாங்க டயட்டுன்னா மரச்செக்கு எண்ணெயில் பண்ண எண்ணெய் வந்து யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு கரெக்டாக டயட் மெயின்டைன் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? மரச்செக்கு எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆயில் டயட்டுக்கு நல்லதா? ஆயில்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் ஆப்ட் ஃபார் எவ்ரி ஆயில். ஒரு மந்த்லி ஒன்ஸ்க்கு ஆயில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தால் நல்லது. ஸோ தட் நீங்கள் எல்லா ஆயிலோட பெனிஃபிட்டும் உங்களுக்கு வருது. ஒன்லி திங் இஸ் குவான்டிட்டி ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க, பட் ட்ரை டு கெட் த பெனிஃபிட் ஆஃப் ஆல் த ஆயில். நிறைய ஆயில்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ மீன் இப்போது தோசாக்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், இதே பொரியல் செய்கிறீங்கன்னா அதுக்கு வேறு ஏதாவது எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி கீப் ஷிஃப்டிங் ஆயில்ஸ். ஒரே ஆயிலுக்கு மட்டும் ஸ்டிக் பண்ணக்கூடாது. ஸோ தட் நீங்கள் எல்லா ஆயிலோட பெனிஃபிட்டும் உங்களுக்கு வரணும். அண்ட் இன்னொரு விஷயம், லைக் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க அண்ட் நியூ மாம்ஸாக இருக்காங்க. அவங்க பாடியில் வந்துட்டு நிறைய சைக்கிள் சேஞ்சஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அவங்க ஹெல்த்தியாக ஸ்ட்ராங்காக இருக்க எந்த மாதிரியான ஃபுட் ஹேபிட்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும்? ஓகே, நியூ மதர்ஸ் வந்துட்டு தே ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் அவங்க எடுக்கிற ஃபுட் ஐட்டம்ஸில். பிகாஸ் அவங்க தே ஆர் கோயிங் டு பி ஃபீடிங் த பேபி. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி அவங்க நியூட்ரியன்ஸ் எடுத்துக்கணும். ஸோ சேம் பேலன்ஸ்ட் மீல் கண்டிப்பாக இருக்கணும். அது தவிர்த்து அவங்க வந்து எக்ஸ்ட்ரா எடுக்க வேண்டியது வந்து வைட்டமின்ஸ் எடுத்துக்கணும். லைக் நல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடணும், கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் சாப்பிடணும், அயர்ன் ரிச் ஃபுட்ஸ் சாப்பிடணும். ஸோ கால்சியம் ரிச்க்கு வந்து மில்க், ராகி அந்த மாதிரி இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அயர்னுக்கு வந்துட்டு லைக் டேட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், ஃபிக்ஸ் அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கணும். வைட்டமின்ஸ்க்கு வந்துட்டு லைக் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணாலே போதும். கீரை நிறைய சாப்பிடணும். அப்புறமா இப்போ வந்துட்டு தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன், இது சாப்பிடாதீங்க அது சாப்பிடாதீங்கன்னு இந்த காலத்தில் எதுவும் இல்லை. பிகாஸ் இருக்கிற மெடிக்கேஷன்ஸ்க்கு இப்போதைக்கு தே ஆர் சேயிங் எல்லாமே சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கு எல்லா பெனிஃபிட்டும் போட்டோம், எதுவுமே அவாய்ட் பண்ண வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் டெலிவரி ஆன பிறகு எனிதிங் இஸ் ஃபைன். ஃபிஷ் என்ன மீட் கூட இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ தட் அந்த குழந்தைக்கு இஸ் கெட்டிங் யூஸ் டு ஆல் த டேஸ்ட் அண்ட் எவ்ரிதிங். ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லுங்கள் மேம். ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஹெல்தி ஈட்டிங் ஃபாலோ பண்ணாலே போதும். ஐ ஜஸ்ட் கிவ் லைக் அ 1 day மெனு மாதிரி நான் உங்களுக்கு சும்மா சொல்கிறேன். அது ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். பட் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். ஸோ காலையில் எழுந்த உடனே ஹாவ் அ கிளாஸ் ஆஃப் லெமன் வாட்டர். ஸோ லெமன் வாட்டர் எதுக்குன்னா இட் வில் ஹெல்ப் இன் மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் பண்ணும், ஃபேட் பர்னிங்க்கு ஹெல்ப் பண்ணும். அது கூடவே ஒரு 5 பாதாம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா ஹேவ் பிரேக்ஃபாஸ்ட் எனி ஆப்ஷன் இஸ் ஃபைன். அதில் வேணும்னா நீங்கள் எக்ஸ் ஆட் பண்ணுறீங்கன்னா எக்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே, பட் எவ்ரிடே ஒரு எக் ஒயிட் ஆர் 2 egg white பேஸ்ட் ஆன் ஈச் இண்டிவிஜுவல்ஸ் ப்ரிஃபரன்ஸ் அண்ட் ரிக்வயர்மெண்ட். இதுவுமே வந்துட்டு இட் வில் டிஃபர் ஃப்ரம் ஈச் பர்சன் டு பர்சன். நான் கொடுக்குறது இப்போ ஜென்ரல் சஜஷன், எல்லாருக்கும் சூட் ஆகும்னு டசன்ட் மீன். ஓகே, ஸோ ஒருத்தவங்களுக்கு சூட் ஆகும், ஒருத்தவங்களுக்கு சூட் ஆகாது. ஸோ எக்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்க்கு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா லைக் அரவுண்ட் 11-11:30க்கு ஹாவ் அ ஃப்ரூட். அதுக்கப்புறமா லஞ்சில் நான் சொன்ன மாதிரி அந்த 5 things வச்சு சாப்பிடுங்க. ஆஃப்டர் லஞ்ச் மேபி அரவுண்ட் 2:30 or 3 o'clock க்ரீன் டீ குடிங்க. க்ரீன் டீயில் கொஞ்சம் சினமன் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. சினமன் வந்துட்டு சுகர் லெவல்ஸ் எல்லாம் ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறமா ஈவினிங் அகெயின் ஒரு 4:30 or 5 o'clock ஒரு ஃப்ரூட் சாப்பிடுங்க. ஃப்ரூட்ஸ் வந்து பெட்டர் டு அவாய்ட் ஆஃப்டர் 6 o'clock. ஸோ 4:35 அதுக்குள்ளே ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க.
அதுக்கப்புறமா ஈவினிங் ஒரு 6:30 or 7க்கு வந்து எனி சுண்டல் இல்லைனா ஈவன் சம் கார்ன் இல்லை பாப்கார்ன் ஆட் பண்ணுறீங்கன்னா அதில் பட்டர் அண்ட் சால்ட் கம்மி பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி சாப்பிடலாம். தென் டின்னர் லைக் த சேம் திங் 5 things கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் தென் டின்னருக்கு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா பெட் டைமில் யூ கேன் ஈதர் ஹேவ் பிளெயின் மில்க் ஆர் டர்மரிக் மில்க் இல்லைனாக்கா ஒரு வால்நட். அண்ட் இன்னும் நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க, தின்னாக இருப்பாங்க, பட் ஆனால் நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்துட்டு வெயிட் அதிகம் பண்ணணுன்னா எந்த மாதிரியான டயட்டை வந்து ஃபாலோ பண்ணணும்? ஓகே, இப்போது வெயிட் கெயின் வந்துட்டு ஆஸ் டிஃபிகல்ட் ஆஸ் வெயிட் லாஸ். இப்போ வெயிட் லாஸ்க்கு ஒருத்தவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ அதே சேம் அளவு கஷ்டம் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கும் கஷ்டம். பிகாஸ் நம்ம வந்துட்டு வெயிட் கெயினும் ஹெல்தி வேல பண்ணணும். ஸோ அது வந்துட்டு ஹெல்தின்னு சொன்னாக்கா இன்க்ரீஸ் யோர் மசில், மெயின்டைன் யோர் டிக்ரீஸ் யோர் ஃபேட். ஸோ மசில் மாஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஹெல்ப் பண்ணோம். ஸோ அதில் வந்துட்டு நம்ம இன்க்ளூட் பண்ணுறது எப்படின்னா கேலரி டென்ஸ் ஃபுட்டாக கொடுக்கணும். இப்போ வெயிட் லாஸ் பர்சனுக்கு கேலரி டென்ஸ் கொடுக்க மாட்டோம், பட் வெயிட் கெயின் வரவங்களுக்கு வந்து கேலரி டென்ஸ். ஸோ கேலரி டென்ஸ்னால் அந்த ஃபுட் ஐட்டம் கொஞ்சமாக இருக்கும், பட் அதில் இருக்கிற கேலரிஸ் நிறைய இருக்கும். லைக் இஃப் யூ கோ ஃபார் அ ஸ்மூதி, ஒரு ஸ்மூதி எடுத்துக்கிறீங்கன்னா அதில் யோகர்ட் இருக்கும், பீனட் பட்டர் ஆட் பண்ணுவாங்க, ஃப்ரூட் ஆட் பண்ணுவாங்க, நட்ஸ் ஆட் பண்ணுவாங்க, சீட்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இதுவே வந்துட்டு அரவுண்ட் 400 கேலரிஸ்க்கு வந்துடும், விச் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் 1 meal. ஸோ அந்த மாதிரி ஃபுட் இன்க்ளூட் பண்ணால் இட் வில் பி லைக் அ ஹெல்தி வெயிட் கெயின். அண்ட் இவங்களுமே வந்துட்டு 6 to 8 meals எடுத்துக்கணும் in a day. Regular eating should be there and balanced plate should be there. But quantity might be high because அவங்க already prone to eating more. ஸோ அவங்க எவ்வளோ குவான்டிட்டி சாப்பிட்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட எல்லா கொஷனுக்கும் ரொம்ப கரெக்டாக வந்து பதில் சொன்னீங்க. அண்ட் எங்களுக்கும் நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருந்துச்சு, எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விட்டீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். தேங்க்யூ.